ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சுக்கிரன் இருக்கிறார். ராசிநாதன் எந்தெந்த இடங்களில் இயங்குகிறார் என்பதை வைத்து தான் ராசி பலன் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடம் அவருக்கு புதனுடைய நட்பு வீடு, ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கிறார். ரெண்டாவது, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. 5, 7, 9 பார்க்குறாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். 7ஆம் இடம் நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகள் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா பணம் வரும், வாக்கு பலிதம் ஏற்படும், ஒரு குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆக அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல ராசிநாதன் மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் அமையக்கூடிய நிலை தான் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உங்கள் ராசிக்கு 3 கிரகம் நல்லா இருந்தாலே நல்லதுங்க. ஒரு 3ஆவது கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சனி நல்லா இருக்கிறாரு. யோகாதிபதியாகிய 2, 5 கூடிய புதன் மாதத்தின் இறுதியில் சிம்மம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆவது வீட்டில் இருக்கிறார். ஆக 2, 3, 4, 10 இந்த இடங்களில் ராசியின் யோகர்கள் சஞ்சரிக்கின்ற இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நல்ல நிலைமையை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது ஜூலை மாதம் முழுவதும் ராசியில் இருக்கக்கூடிய குருமங்கல யோகத்தில் என்ன நடக்கும்னா, சகோதர மேன்மைகள், சகோதர ஒற்றுமைகள் நன்றாக இருக்கும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக செவ்வாயினுடைய காரகம் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்களுக்கு சில பல நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் காதல் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே காதலை இழந்தவர்களுக்கு இன்னொன்று ஒரு பிரேக்கப் ஆனவங்களுக்கு இன்னொரு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை, நண்பர்களே காதலர்களாக மாறக்கூடிய தன்மை இளமை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உண்டு. யார் கணவர், யார் மனைவி என்பது நிறுவனம் ஆகக்கூடிய தன்மை இளைய பருவத்தினருக்கு உண்டு. எல்லாம் நிறைவாக சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் வலிமையாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சௌஜன்யமாக சகஜமாக போகக்கூடிய தன்மையில தான் கண்டிப்பாக 2024 நிச்சயமாக இருக்கிறது.